நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூரு, கொல்கத்தா உள்ளிட்ட 12 இடங்களில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், நாடு முழுவதும் எஸ்டிபிஐ அலுவலகங்களில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுகிறது? நாடு முழுவதும் உள்ள எஸ்டிபிஐ கட்சியில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, திருவனந்தபுரம், அதேபோன்று மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று தமிழகத்தில் இருவேறு சம்பவங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமானது எஸ்டிபிஐ கட்சி, அதாவது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அந்த கட்சி அலுவலகத்திலும் அதேபோன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களிலும் என 2 இடங்களில் தமிழகத்தில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் மண்ணடி இப்ராஹிம் தெருவில் இருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அந்த தலைமை அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்குதான் இன்று காலை முதல் சரியாக 10:30 மணியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் துணையோடு இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தகவலை அறிந்த எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் தற்போது அலுவலகத்தில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் MK பைசி டெல்லி விமான நிலையத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் 2 தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார். குறிப்பாக இந்திய சமூக ஜனநாயக கட்சியின் தேசிய தலைவர் KM பைசியை அமலாக்கத்துறை டெல்லியில் கடந்த திங்கட்கிழமை கைது செய்தது. குறிப்பாக கடந்த 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உருவான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் பிரிவாக துவக்கப்பட்டதுதான் எஸ்டிபிஐ கட்சி. இதன் தேசிய தலைவராக பைசி மீது பண மோசடி புகாரானது எழுந்தது. இதனை அடுத்துதான் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கேரளாவில் உள்ள பைசியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் அவருக்கு எதிராக பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை டெல்லி விமான நிலையத்தில் வைத்து KM பைசியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் சென்னை, திருவனந்தபுரம், மங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாடு முழுவதும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இருவேறு சம்பவங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரோடு, கரூர், கோயமுத்தூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை ஆயிரவிளக்கு பகுதியில் உள்ள அரசு மது ஒப்பந்ததாரர் SNJ குழுமத்தில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று மின் ஒப்பந்ததாரர் காசி என்பவரது வீட்டிலும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிலும் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இருவேறு சம்பவங்களின் தொடர்ச்சியாக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த சோதனையின் முடிவில் தான் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும், அதேபோன்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்பது குறித்தும், அதேபோன்று எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் KM பைசி அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் நடத்தப்படும் இந்த சோதனையில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்படும், அதன் தொடர்ச்சியாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பது குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை சோதனையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் அன்பரசன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.